பிரைஸ் த லார்ட். ஆசைப்பட்டது சில சமயம் ஏன் கிடைக்காமல் போகிறது? நாம் ஒன்றை ஆசைப்பட்டு அது நமக்கு கிடைத்துவிட்டால் சந்தோஷம் அடைகிறோம். இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? நாம் ஆசைப்பட்டது கர்த்தரின் கிருபையால் வந்தது என்று எண்ணி கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கிடைத்ததை பெருமையாக மட்டும் கருதாமல் அதை தேவனுடைய கிருபையே என்று நினைப்பது நமக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பிலிப்பியர் 4:19, யாக்கோபு 1:17 இந்த வசனங்களை வாசித்து தியானிக்கவும். ஆசைப்பட்டது கிடைக்காமல் போனால் மிகவும் நல்லது என்ற சிந்தை நமக்குள் வர வேண்டும். ஆசைகள் நிறைவேறாத போது அதை கர்த்தரின் பெரிய திட்டமாகவும் ஆறுதலாகவும் அதைவிடவும் சிறந்த சமாதானத்தையும் உறுதியான எதிர்காலத்தையும் தரக்கூடிய ஒரு பெரிய திட்டத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தையும், எரேமியாவின் புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தையும் வாசித்து தியானியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தையும், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தையும் வாசித்து தியானியுங்கள். இந்த வேத வசனங்கள் உங்கள் வாழ்வில் எது நடந்தாலும், எது கிடைத்தாலும், கிடைக்காமல் போனாலும் அது தேவனுடைய ஆசீர்வாதமான திட்டத்திற்கு உட்பட்டதே என்ற ஆழமான நம்பிக்கையை உங்களுக்கு தரும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த காணொளியை பார்த்த உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.